வணக்கங்க. இன்றைக்கி வந்து கருவேப்பிலை மோர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க. அதுக்கு தேவையான அளவு வந்து ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை எடுத்திருக்கேன். 1 கப் அளவு தயிர், 1 ஸ்பூன் அளவு சீரகத்தூள் போட போகிறோம். இது வந்து 3 பேர் குடிக்கிற அளவுக்கு செய்ய போகிறோம். வாங்க எப்படி அடிக்கலான்னு பார்க்கலாம். பாருங்கள், கருவேப்பிலை வந்து நான் மிக்சியில் போட்டுட்டேன். இப்போ கல்லுப்பும் கருவேப்பிலையும் ஃபஸ்ட்டு அடிச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம தயிர் ஊற்றி அடிக்கலாம். பாருங்கள், ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி இதை அடிச்சிருக்கேன். இதுக்கப்புறம் வந்து 1 கப் தயிர் ஊற்றி அடிச்சுக்கலாம். பாருங்கள், இப்போ நான் இதை அடிச்சிட்டேன். வடிச்சுக்கலாம். கொஞ்சம் தண்ணி வேணால் எக்ஸ்ட்ரா சேர்த்தி அப்படியே வடிச்சுக்கலாம். கருவேப்பிலை மோரோட பெனிஃபிட்ஸ் வந்து ரொம்ப இருக்குது. கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணி தரும், முடிக்கு ரொம்ப நல்லதுங்க. இது முடி கருகருன்னு அடர்த்தியாக நீளமாக வளரும், ஸ்கின்னுக்கும் ரொம்ப நல்லதுங்க. இது தினம் வெறும் வயிற்றில் காலையில் எழுந்திரிச்சோன்னா குடித்தோம்னா ரொம்ப நல்லது. காலையில் முடியாதவங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்புறம் கூட குடிக்கலாம். இந்த மாதிரி வடித்து எடுத்துக்கணும். இதையெல்லாம் இது விடாமல் 48 நாள் குடிச்சிங்கன்னா இதோட ரிசல்ட் தெரியும் உங்களுக்கு எப்படின்னு. நீங்கள் குடிச்சு பாருங்கள். பாருங்கள், நான் வடித்து எடுத்துட்டேன். இது மோருங்கிறனால நீங்கள் எவ்வளோ தண்ணி வேணால் மிக்ஸ் பண்ணிக்கலாம். திக்னஸாக இருந்தால் நீங்கள் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம், இல்லை தயிர் வேணால் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இப்போ வந்து 1 ஸ்பூன் சீரக பவுடர் போடுறேன். சீரக பவுடர் போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், உடம்புக்கு ரொம்ப நல்லது. சத்தான கருவேப்பிலை மோர் ரெடி. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கசப்பாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க, ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்கும் குடிக்கிறதுக்கு. இது ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.